ராக்காத்தி. எஸ், இது நம்மளோட ஏற்றுமதி வழிகாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு கால் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்காங்க சார்? கேட்டுடலாங்களா? கேட்டுடலாம். ஓகே, வணக்கம். ஹலோ, நம்ம ரெகுலர் காலர் சார், மகாலட்சுமி. அவங்க தான். ஓகே சார், கேளுங்க மகாலட்சுமி. உங்க சார் இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கலாம், கேளுங்க. புரியல. ஓகே, எனக்கு புரியலையே. இல்ல சார், அவங்க ட்ரெஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சார். அதானங்க, ட்ரெஸ் தானே? ட்ரெஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுங்களாமா, அதை பத்தின தகவல் என்ன சொல்லுங்க சார். ட்ரெஸ்னா என்ன ப்ராடக்ட்டுங்க? இந்த சுடிதார் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? டாப் அண்ட் சுடிதார். ஓ சரி சரி. சுடிதார் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குங்க. சுடிதார் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா உங்கள் வீட்டோட அட்ரஸ்க்கே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னு கவர்மெண்ட்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, ஐஇ கோடு, இதை தான் லைசன்ஸுங்க, உரிமம். இந்த ஐஇ கோடு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கணுங்க. இது டிஜிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுன்னு இந்த ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்டில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறீங்க? ராஜபாளையம். சரி. அப்போ ராஜபாளையம் அப்படிங்கும்போது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து மதுரை டிஜிஎஃப்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஐஇ கோடு இஷ்யூ பண்ணுவாங்க. ஐஇ கோடு வாங்கினதுக்கப்புறம் இந்த சுடிதாருக்கு வந்து காட்டன் சுடிதார் தானுங்க. அப்போ வந்து காட்டன் சுடிதார் அப்படிங்கும்போது காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு இருக்குங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய அரசின் காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்கணுங்க. இது ஒரு ஐஇ கோடுன்னு இந்த ஆர்சிஎம்சி வாங்கிட்டோம்னா நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இந்த சுடிதார் ஏற்றுமதி செய்யலாம். நீங்கள் இந்த சுடிதாரை இங்கே லோக்கலில் டொமஸ்டிக்கில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வர்ற நீங்கள் டொமஸ்டிக்கில் பண்ணுற பிஸ்னஸில் வர்ற ப்ராஃபிட், அந்த லாபத்தை விட ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வர்ற லாபம் வந்து 3 மடங்கு அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் எங்கேயும் டொமஸ்டிக்லையும் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாங்க. தெளிவா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுங்களா? கிடைச்சு. சாரி. ஓகே மகாலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச். மகாலட்சுமி ரெகுலர் கால் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ அழக்காடு சேச்சியானு. ஸோ அவங்க தான் கால் பண்ணிட்டு இன்னைக்கு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும். தொடர்ந்து கேள்விக்குள்ள போகலாம் சார். ஓகே சார், சூப்பர் சார். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சார் செயல்படும் பொருட்கள் மற்றும் அதோட விவரங்கள் சார் ஏற்றுமதி செய்யறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மீன், இறால், பதப்படுத்தப்பட்ட மீன்கள், உறைவிக்கப்பட்ட மீன்கள், தேன், கிராம்பு, மட்டி வாழைப்பழம் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் மட்டி வாழைப்பழத்திற்கு இந்திய அரசிடமிருந்து புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் ஏலக்காய் ஏற்றுமதி பற்றின விவரங்கள் சார். இந்தியாவில் ஏலக்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏலக்காய் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஏலக்காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். ஏலக்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் டிஜிஎஃப்டி அலுவலகத்திலிருந்து உரிமம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம், ஐஇ கோடு வாங்க வேண்டும். ஏலக்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பைசஸ் போர்டு, இந்திய அரசின் நறுமண பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். ஏலக்காய் ஸ்பைசஸ் ப்ராடக்ட் இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் ஏலக்காய் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது இவ்வளவு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது ஏலக்காய்க்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது.
வணிக ஏற்றுமதியாளர்கள் ஏலக்காய் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த மதுரை விமான நிலையம் இருக்குல்லங்க சார், ஆமாம் சார். மதுரை விமானத்துல வந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் அதை பத்தின விவரங்கள் சார். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து 4 விமான நிலையங்கள் இருக்கு. ஒன்னு திருச்சி, இன்னொன்னு மதுரை, இன்னொன்னு சென்னை, 4வது இன்னொரு கோயம்புத்தூர். ஆமா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆமா சார். ஸோ அப்படி இருக்கப்போ மதுரைங்கிறது ஒரு முக்கியமான இடம் இல்லைங்களா? அங்க இருந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதை பத்தின விவரங்களை தான் சொல்லுங்க. மதுரை விமான நிலையம் தென் தமிழகத்தின் சிறந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வான்வழி மையமாக திகழ்கிறது. மதுரை விமான நிலையத்தின் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். மதுரை மல்லிகை மலர்கள், கனகாமரம், செவ்வந்தி மலர்கள் ஆகிய மலர்களும் மதுரை விமான நிலையத்தின் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக மல்லிகை மலர்கள் மதுரை விமான நிலையத்தின் வழியாக மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், ஓமன் ஆகிய நாடுகளுக்கு தினசரி டன் கணக்கில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தின் வழியாக காய்கறிகள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மதுரை விமான நிலையத்தின் வழியாக வாழைப்பழங்கள், கொய்யாப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த மதுரை விமான நிலையத்தின் வழியாக பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். சார், இப்போ இந்தியா வந்து நேபாள் இருக்குல்ல சார், நேபாளம்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஏற்றுமதி பண்றோம், அந்த பொருட்களோட விவரங்களை பத்தி சொல்லுங்க சார். இந்தியாவிலிருந்து நேபாளம் நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு ஆகிய நறுமணப் பொருட்கள், தேன், கருவேப்பிலை, முருங்கை இலை, வாழை இலை, ஆடைகள், கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள் ஆகிய கைத்தறி பொருட்கள், பொம்மைகள், கவரிங் நகைகள், பாக்குமட்டை தட்டுகள் ஆகிய கைவினை பொருட்கள், காலணிகள், தோல் பைகள், சணல் பைகள் என்று பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ, சூப்பர் சார். சார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகள் எப்படி ஏற்றுமதி செய்யலாம், அது பேக்கிங் எப்படி இருக்கணும் சார்? பொம்மைகள் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட். பொம்மைகள் ஏற்றுமதி செய்ய பேக்கிங் தரமாக இருக்க வேண்டும். பொம்மைகள் ஏற்றுமதி செய்ய பேக்கிங் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். மண்ணால், மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் ஏற்றுமதி செய்யலாம். இந்த பொம்மைகளை 30 பொம்மைகளை ஒரு சிறிய அட்டைப்பெட்டியில் பேக்கிங் செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு அட்டைப்பெட்டியும் பாலித்தீன் கொண்டு சுற்றி கட்ட வேண்டும். இதனால் அட்டைப்பெட்டிகள் உள்ள பொம்மைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து கீறல் விழாமல் பாதுகாக்கப்படும். பின்பு 3 அட்டைப்பெட்டிகளை ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் பேக்கிங் செய்ய வேண்டும். இவ்வாறு பொம்மைகள் ஏற்றுமதி செய்ய பேக்கிங், ஏற்றுமதி தரம் வாய்ந்த பேக்கிங் செய்ய வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. இவ்வாறு பாதுகாப்பாக பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். சூப்பர் சார். சார், அடுத்து வந்து நிலக்கடலை சாகுபடி மற்றும் அது எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்? இந்தியாவில் நிலக்கடலை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கடலை குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிலக்கடலை திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலக்கடலை வணிக மேம்பாட்டு மையம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. நிலக்கடலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். நிலக்கடலை மதிப்பு கூட்டி கடலெண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் இல்லையா சார்? நிலக்கடலை வந்து இப்படி கூட பண்ணலாமா? நல்ல விஷயம் தான் சார். பாக்கு மட்டை, அந்த தட்டுகள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார்? அது ரொம்ப நாளா டவுட் இருந்துட்டே இருக்கு. சரி, பாக்கு மட்டை தட்டுகள் சிறந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட், கைவினை பொருள். பாக்குமட்டி தட்டுகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோக பொருளாக உள்ளது. பாக்குமட்டி தட்டுகளுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையுள்ளது. 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 6 இன்ச், 8 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் டீ, காஃபி அருந்துவதற்கும், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் சிற்றுண்டி சாப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாக்குமட்டி தட்டுகள் நல்ல பாக்குமட்டி தட்டுகளில் கருமை நிற கோடுகள், கருமை நிற புள்ளிகள் இருக்கக்கூடாது. பாக்குமட்டி தட்டுகள் நல்ல வெண்மையாகவும் தூய்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும். வட்ட வடிவம் பாக்குமட்டி தட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசின்
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல, ட்ரை பண்ணி பாருங்க வேணா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த சணல் பொருட்கள்லாம் இருக்குல்ல சார், ஆமாம் சார். நடைபெற உள்ள சர்வதேச கண்காட்சி அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க. இந்திய அரசு அனைத்து பொருட்களுக்கும் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் சர்வதேச கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்திய அரசு சமீபத்தில் நடத்த உள்ள சணல் பொருட்களுக்கான சர்வதேச கண்காட்சிகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் பாரத் டெக்ஸ் 2026. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி ஜூலை 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள இடம் பாரத் மண்டபம், நியூ டெல்லி. இந்திய அரசு சர்வதேச கண்காட்சிகளை வெளிநாடுகளில் நடத்தி வருகிறது. இந்திய அரசு சர்வதேச கண்காட்சிகளை டெல்லியிலும் சென்னையிலும் நடத்தி வருகிறது. டெல்லியில் பிரகதி மைதானம் என்ற இடத்திலும் பாரத் மண்டபம் நியூ டெல்லி என்ற இடத்தில் இந்த கண்காட்சியை நடத்தி வருகிறது. இந்த ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ளும் பொழுது வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்கள் ஒவ்வொரு ஸ்டாலாக பார்வையிடும் பொழுது ஏற்றுமதியாளரின் ஸ்டாலை பார்வையிட்டு அந்த சாம்பிளையும் கேட்லாக் ப்ரொஃபைலையும் பார்ப்பார். இறக்குமதியாளர் சாம்பிள் பிடித்திருக்கும் பொழுது பட்சத்தில் விலையை பற்றி விசாரிப்பார். சாம்பிளும் விலையும் பிடித்திருக்கும் பொழுது அப்போதே ஸ்பாட் ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு பையர் செல்லர் மீட்டிங் என்று பெயர். ஏற்றுமதியாளர் இந்த சர்வதேச கண்காட்சியில் ஸ்டால் அமைத்து கலந்து கொண்டு இறக்குமதியாளரை நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்கேயோ ஒரு சிலர் தான் இருக்கும் இல்லை சார்? சூப்பர் சார். சார் ஹெச்எஸ் கோடுன்னு சொல்றாங்க சார், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்க சார். ஹெச்எஸ் கோட் என்பது ஹார்மோனைசேஷன் கோட். அதாவது அனைத்து நாடுகளிலும் உள்ள ஏற்றுமதியாளர் அனைத்து நாடுகளிலும் உள்ள இறக்குமதியாளர்களுக்கு அந்த பொருளின் பெயரை குறிப்பிட்டாலும் அறிந்து கொள்வார்கள். அதற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஹெச்எஸ் கோட் என்று இருக்கிறது. அந்த ஹெச்எஸ் கோடை குறிப்பிடும் பொழுது ஏற்றுமதியாளர் இந்த பொருளைத்தான் குறிப்பிடுகிறார் என்று இறக்குமதியாளரும் அறிந்து கொள்வார். உதாரணத்திற்கு தக்காளிக்கான ஹெச்எஸ் கோட் 0702. முட்டைக்கோஸ் காலிஃபிளவருக்கான ஹெச்எஸ் கோட் 0704. உருளைக்கிழங்குக்கான ஹெச்எஸ் கோட் 0701. இது போன்று அனைத்து பொருட்களுக்கும் ஹெச்எஸ் கோட் இருக்கின்றன. அந்த ஹெச்எஸ் கோடை குறிப்பிட்டு இறக்குமதியாளர்கள் இந்த ஏற்றுமதியாளர் இந்த பொருளை தான் குறிப்பிடுகிறார், உருளைக்கிழங்கை தான் குறிப்பிடுகிறார் என்று அறிந்து கொள்வார். ஏற்றுமதியாளர் ஹெச்எஸ் கோடை அறிந்து கொண்டு ஏற்றுமதி செய்வது சிறந்தது. சூப்பர் சார். சார் இப்போ ஏற்றுமதி தொழிலில் சார் வங்கிகள் முக்கியத்துவம் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்க சார். ஏன்னா இன்னைக்கு மொபைல் பேங்கிங் எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் அது சேஃப்டி பர்பஸ் இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்க. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் ஆத்தரைஸ் டீலர்களாக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகளின் முக்கியத்துவம் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஏற்றுமதி தொழில் தொடங்க ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வங்கியில் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தொடங்க வேண்டும். ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான பணம் இறக்குமதியாளர்களிடமிருந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது எல்சி எந்த வழிமுறையில் பணம் கிடைத்தாலும் வங்கியின் மூலம்தான் கிடைக்கிறது. பாதுகாப்பானதும் கூட. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாளர்களிடமிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருளுக்கான பணம் யூஎஸ் டாலராக ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கிறது. அந்த யூஎஸ் டாலரை வங்கியிடம் கொடுத்து அதற்கு ஈடான இந்தியன் ரூபீஸ் இந்திய ரூபாயை ஏற்றுமதியாளர் பெற்றுக்கொள்கிறார். இந்த சேவையையும் வங்கிகள் தான் சிறந்த முறையில் செய்து கொடுக்கின்றன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் ஆத்தரைஸ் டீலர்களாகவும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றன. சூப்பர் இல்லையா? எஸ், வங்கிகளுக்கு முக்கியத்துவம் இருக்காமா சார்? இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா இருக்குல்ல சார், நறுமண பொருட்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க? அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் நறுமண பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். முந்திரியை மதிப்பு கூட்டி முந்திரி எண்ணெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். ஏலக்காயை மதிப்பு கூட்டி ஏலக்காய் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மிளகை மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மஞ்சளை மதிப்பு கூட்டி மஞ்சள் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். கிராம்பை மதிப்பு கூட்டி கிராம்பு எண்ணெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். இவ்வாறு மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் பொழுது அந்த பொருளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் பொழுது
லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கிறது. சூப்பர். பார்த்துக்கோங்க, லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கிறாமா, நல்ல விஷயம் தான் சார். இந்தியாவில இருந்து சார் ஏற்றுமதி செய்யப்படும் கைவினை பொருட்கள், ஹேண்ட்லூம் சொல்லுவாங்க சார், அதை பத்தின விவரங்களை பற்றி சொல்லுங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து பாக்குமட்டை தட்டுகள், மண்ணால் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள், கவரிங் நகைகள், நறுமண அகர்பத்திகள், நறுமண மெழுகுவர்த்திகள், மரத்தால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள், எம்ப்ராய்டரி துணிகள், கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஆகிய கைவினை பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கைவினை பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினை பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். கைவினை பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். கைவினை பொருட்கள் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. சூப்பர். பார்த்துக்கோங்க, எவ்வளவு பயனுள்ள விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சார். இப்போ நம்ம ஏற்றுமதி கிளாஸ் அந்த வகுப்புகளை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சொல்லுங்க. நான் ஏற்றுமதி தொழில் பற்றிய பயிற்சிவகுப்புகளை நடத்தி வருகிறேன். தியரி பயிற்சிவகுப்புகளாக நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் இந்திய அரசிடமிருந்து ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு சிறப்பு பேக்கிங் செய்வது எப்படி, வங்கிகள் பற்றிய விவரங்கள், அரசிடமிருந்து ஊக்கத்தொகை வாங்குவது எப்படி, கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள், ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 கிளாஸஸ்கள் இருக்கின்றன. இந்த 3 கிளாஸஸ்கள் முதல் வகுப்பு நேரடி வகுப்பு, 2வது 3வது வகுப்பும் ஆன்லைன் வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த முதல் வகுப்புகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாணவர்கள் நடத்த உள்ளேன். ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இரண்டாவது மற்றொரு வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். சூப்பர் இல்லையா சார், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னுமே சில விஷயங்கள் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு மோட்டிவேஷன். என்ன சார்? சூப்பர்.